லாவால வந்து பியூ அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை 6888 அப்படிங்கிற விலையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா, குறிப்பாக லேடிஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படிங்கிறத லாவா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் வந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பேக் சைடு வந்து கொஞ்சம் கல்லாக வச்சிருக்காங்க. அட்ராக்ஷனுக்காக வந்து வச்ச மாதிரி தெரியுது. ஸோ இதே மாதிரி டிசைன் கொடுத்து லேடிஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. மேலும் பேக் சைடில் உள்ள இந்த ஸ்பீக்கர் கில்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.08 இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 1.6 GHz யூனிசோக்கோட SC9863A அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மேலும் கிராஃபிக்ஸ்க்காக IFG 8300 அப்படிங்கிற ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து வாட்ஸ்அப் மாதிரியான நார்மலான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இருக்க போகிறதுல, மற்றபடி ஹெவியான ஆப்ஸ் ஃபேஸ்புக் மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ஃபோன் லேக் ஆகும். முக்கியமான விஷயம், இது லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பல விதமான பியூட்டிஃபை ஆப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பியூட்டிஃபை ஆப்ஸ்லாம் இது தாங்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டோட கோ எடிஷனில் தான் ரன் ஆகுது. ஸோ ஹெவியான நமக்கு வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ், ஐ மீன் ஆடியோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும். மற்றபடி நார்மலான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வந்து 1-2 ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் வந்து செட் ஆகாது. மற்றபடி ஃபோன் அந்த அளவுக்கு லேக் இருக்காது, ஏன்னா ஆண்ட்ராய்ட் கோ கொடுத்த காரணத்தினால. ஸோ இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 10ஓட கோ எடிஷன் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.85 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சராக வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமரா இருக்குது. ஸோ பேக் சைடில் 2 கேமரா தான். ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 4060 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. நார்மலான மைக்ரோ USB போர்ட் தான் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. இது போக வந்து சிங்கிள் பேண்ட் வைஃபை, அது போக வந்து ப்ளூடூத்தோட 4.2 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. ஸோ ப்ரைஸிங் ஏற்றாப்புல எடுத்துகிட்டு வரணுங்கிறக்காக இவ்வளோ டவுன் கிரேட் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த லாவோட பியூ அப்படிங்கிற இந்த ஃபோன் வந்து 6888 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஆன்லைனுக்கு வரும்போது பைனரி ஸ்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, லுக் வைஸ் பார்க்கும்போது பேக் சைடில் வேணால் அட்ராக்ட் ஆகலாமா தவிர உள்ள ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்க போகுது. காரணம் ப்ராசர் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 GHz ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் லேக் ஆக போகிறது இல்லை. மற்றபடி வந்து நமக்கு 4600 mAh பேட்டரியும் ஓகே தான். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அது போக நமக்கு வந்து நிறைய விதமான காம்ப்ரமைசஸ், குறிப்பாக கேமராலாம் காம்ப்ரமைசஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 6000 ரூபா 7000 ரூபாய்க்குள்ள வாங்கணும்னு நினைக்கிறவங்க வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா தவிர கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பயணிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வரதுக்காக நேரம் டேக் இத்தப்புக்காக மற்றொரு நன்றி. வணக்கம்.